QR கோட் ரெஜிஸ்டர் பண்றதுல இஷ்யூ இருக்கா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு QR கோட் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, என்னென்ன இஷ்யூ வந்தா எப்படி நான் அதை சால்வ் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்கிட்ட நிறைய பேர் QR தொடர்பான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. என்னால பதில் உடனே வீடியோவா செய்ய முடியல என்ற காரணம் என்னுடைய இந்த மொபைல் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இஷ்யூவா இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் இது தொடர்பான ஒரு முழுமையான வீடியோ போடணும்ன்றதுக்காக ஷார்ட்ஸை தவிர்த்துட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கு தொடர்பாக ஒரு வீடியோவா நான் போட்டுக்கொள்றேன். முதலாவது எல்லாருக்கும் கொமனா வாரது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில் என்னன்னா NIC பாஸ்போர்ட் BRN ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். இதுல நீங்க என்ன செய்யணும்டா, உங்கள்ட்ட நிறைய வாகனங்கள் இருக்கு, இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு நீங்க அந்த NIC நம்பரை பயன்படுத்தி இருப்பீங்க. அதனால இந்த NIC ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆகி இருக்குதுன்னு வரப்போகுது. அதனால உங்களோட வீட்டுல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட NIC நம்பரை யூஸ் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்காருங்க. இந்த இஷ்யூ சால்வ் ஆகலாம். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். நீங்க இந்த வாகனத்துக்கு செகண்ட் ஓனரா இருந்தீங்கன்னா மேபி இந்த இஷ்யூவை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்டா ஏற்கனவே இந்த QR கோட் முறைமை இருந்ததால அந்த நம்பரை பயன்படுத்தி அவங்க QR கோட் எடுத்திருந்தா இந்த இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதனால நீங்க என்ன செய்யலாம்டா, முதல் ஓனர் QR முறைமையில இந்த நம்பர் பயன்படுத்தினாரோ அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு நீங்க OTP பின்ன எடுத்தீங்கன்னா QR கோட்டை பெற்றுக்கொள்ளலாம். அந்த QR கோட்டை நீங்க பெற்றுக்கொள்ள அப்புறம் அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே சேஞ்ச் QR கோடு இல்லாட்டி delete ப்ரொஃபைல் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓனர் எந்த விதத்திலையும் பிரச்சனை இல்லையென்றா அவர் அந்த QR கோட்டை பயன்படுத்த மாட்டாருன்னு நம்பிக்கை இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா delete ப்ரொஃபைலை கொடுக்காம நீங்க அந்த QR கோட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா delete ப்ரொஃபைலை கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படின்னா உங்களோட போன் நம்பரை பயன்படுத்து. இல்லாட்டி இந்த இஷ்யூ வர்றதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம லாக்இன் பண்ணி பாருங்க, அந்த நம்பர்ல OTP வரலாம். அடுத்த இஷ்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ன்றது. அதுல வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் ஃபெயில், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் வரும். இதுல நீங்க என்ன செய்யணும்னா சில நேரம் எல்லாருமே இதுல ரெஜிஸ்டர் பண்ண வழி கிடைக்கல ஒரு நெட்வொர்க் இஷ்யூவோ இல்ல சர்வர் இஷ்யூவோ வர்றதால மேபி இந்த கோட் இஷ்யூ வரலாம். அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலாம். அடுத்தது லாக்இன் ஃபெயில், மொபைல் நம்பர் நாட் ஃபவுண்ட் வரும். இந்த இஷ்யூவுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த நம்பரை யூஸ் பண்ண வலிக்கிட்டீங்க, லாக்இன் பண்ண வலிக்கிட்டீங்கன்னா அந்த இஷ்யூ வரும். அதனால நீங்க என்ன செய்வீங்கன்னா ஏற்கனவே நீங்க அந்த QR கோட்ல வேற ஒரு நம்பர் லாக்இன் பண்ணிருக்கீங்க, அந்த நம்பரை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க லாக்இன் பண்ணீங்கன்னா நீங்க உங்களோட QR கோட்டை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு மோஸ்டா கமெண்ட்ஸ்ல ஒரு கேள்வி என்னன்னா, நான் என்ன போன் நம்பரை துளைச்சிட்டேன்னு என்ன செய்யலாம்ன்றதுக்காக. முதலே பாவிச்ச நம்பர் உங்களுக்கு தெரியுமாண்டா நீங்க என்ன செய்யணும், கால் பண்ணி பாருங்க. அது ரிங் ஆகி வேற ஒரு யூசர் அதை பயன்படுத்துறாருண்டால் நீங்க அவர்கிட்ட கால் பண்ணி அந்த OTP-யை பெற்றுக்கொண்ட பிறகு நான் முதலே சொன்ன மாதிரி QR கோட்டுக்குள்ள போன பிறகு delete ப்ரொஃபைல் கொடுத்து உங்களோட நம்பரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்க நம்பரை துளைச்சிட்டீங்கன்னா நீங்க டயலாக்கோ இல்ல ஹஜ்ஜோ இல்ல மொபிட்டோலோ ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா இலங்கையில நீங்க என்ன செய்யலாம்டா அது தொடர்பான வலையமைப்பு சார்ந்த முகவரோட தொடர்பு கொண்டு உங்களோட சிம்மை திருப்பி புதுப்பிச்சு கொள்ளலாம். புதுப்பிச்சுட்டு நீங்க லாக்இன் பண்ணிக்கலாம், உங்களோட OTP பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இஷ்யூ எல்லாருக்கும் பொதுவாக வருது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில், ப்ளீஸ் வெயிட் 2 minutes ரீசெண்ட் OTP. இது மோஸ்டா சர்வர் இஷ்யூவா இருக்கும், இல்ல நேரம் நிறைய பேர் லாக்இன் பண்ணதாலையும் இஷ்யூவா இருக்கும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். தொடர்பாக உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்சமான வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்றேன். அதே நேரம் இந்த வீடியோ பார்க்கறாங்க லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்களும் உங்களை தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும்.